நம்ம சத்யாவோட அப்பா இப்போ ரொம்பவே பயந்துகிட்டு இருந்துட்டு இருக்காரு. அதாவது தேவியோட வாழ்க்கையை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யா சபதம் எடுத்திருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் சத்யாவோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுமோன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நலன் சார் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நலன் சார் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இதெல்லாம் பற்றி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. சத்யா ரொம்பவே சாமர்த்தியமாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிப்பா. கண்டிப்பாக தேவிக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது உங்கள் மூத்த பொண்ணுக்கும் அபிக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு செல்வநாயகி கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வநாயகி கிடையாது. அதனால் நம்ம இந்த ஒரு வழியில் தான் போயாகணும். அந்த செல்வநாயகி நாளைக்கு மூக்கு உடஞ்சிட்டு நிற்க போகிறா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு நினச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க கரெக்டாக அந்த தாலி கட்ட போகிற இடத்துல எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் செல்வனாகி என்ன நினச்சாலும் ஏன் குட்டி காரணமே அடித்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபியும் தேவியும் ஒன்று சேரத்தை யாராலுமே தடுக்க முடியாது. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராண்டாக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதே நம்ம சத்யாவுக்கும் அதே மாதிரி அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஒரு கல்யாணமே நடக்காமல் தடப்பட்டு நிற்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.